எழுதி வச்சுக்கோங்க. 1000 கோடி ரூபாய் விஷயம் நான் செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் பல முறை சொன்னேன். அக்டோபர் 2023 கிட்டத்தட்ட 3000 பக்கத்துக்கான குற்றப்பத்திரிகை ரெடி ஆகிடுச்சு. அதற்கப்புறம் நடந்தது எல்லாமே தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி ஐயா உங்கள் முன்னாடி நடத்தின நாடகம். ஜாமீன் கேட்டு தள்ளுபடி பண்ணி அவர் உட்காண்டே இருந்தார். தேர்தலில் ராகுல் காந்தி ஜெயிப்பார், வந்து நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு நினச்சாரு. ஊற்றி மூடிச்சு, அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதே மாதிரியே இந்த விஷயத்தில் சார்ஜ் ஷீட்டுங்கிறது தெல்ல தெளிவாக இருக்குது. வெறும் பாட்டிலு, மூடி, ஸ்டிக்கரு, சரக்கு விற்பனை, மின்சார இது, அந்த ஃபேக்ட்ரியுடைய உற்பத்தி திறன், இத்தனை தயார் பண்ணப்பட்டிருக்கு, இத்தனை தான் கணக்கில் காட்டப்பட்டிருக்குங்கிற அந்த ட்ராக், அந்த எலும்புக்கூடு தெல்ல தெளிவாக ரெடி ஆகிடுச்சு. ஆதாரங்களை தடுத்துவதற்கு முன்னாடி தான் இவங்க போய் தடுத்தாங்க. 2 நீதிபதிகிட்ட கொண்டு போனாங்க. அவங்க இந்த வழக்கை என்னால் நடத்த முடியாதுன்ட்டு அப்புறம் வெளில போயிட்டாங்க. ஆதாரங்களை திரும்பவும் திரட்டி வச்சாச்சு. 2 பேர் இப்போ அப்ஸ்காண்ட் ஆகிருக்காங்க. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போகணும். இவ்வளவுதான். அதாவது ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இன்ஸ்பெக்டர் அனுப்புகிற மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் போலீஸ் தான்.